2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை தமிழகத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. இளைஞர்களுடைய ஆரவாரத்தை நம்ம பார்க்க முடிந்தது. பெண்களுடைய வரவு, அவர்கள் ஆர்வமாக வாக்களித்தது. இது யாருக்கு சாதகமாக அமையக்கூடும், யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த எலெக்ஷன்ல உருவாக்கக்கூடும் வெற்றியில அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும், தமிழகத்துல தாவேகா கட்சியினுடைய வருகை, விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல நின்னது இந்த மாற்றங்களுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல இந்த எலெக்ஷன் ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா, முக்கியமாக இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த அரசியல் குறித்து விவாதிக்கப்பட்டன, அடுத்த கட்டமான எந்த நகர்வுகளை நோக்கி இந்த மாறுதல் இருக்கும், நிகழக்கூடும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. பார்ப்போம் காணொலி. ரொம்ப ஆரவாரமாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் தான். அது பார்த்தீங்கன்னு சொன்னா 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. SIRக்கு பின்னால இது நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 2021 இருந்ததை விட 55 லட்சம் வாக்குகள் விடுபட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலேயே இந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. கிட்டத்தட்ட 81% அளவிற்கு வரலாம். வந்தாச்சுன்னு சொன்னா கடந்த முறை 73.62% வாக்குகள் வந்ததை ஈடுகட்டும். அதுதான் சராசரியான வாக்குப்பதிவு அப்படிங்கிறத பலரும் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இங்க தமிழகத்துல எவ்வளவு வாக்குகள் புதிதாக அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுல ஒரு கணக்கை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 2001க்கு பிறகு வரிசையாக நடத்தப்பட்ட தமிழக சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக 2001க்கு பிறகு 2006 சட்டமன்ற தேர்தலில் 70.8% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதுல கடந்த முறை 2001 போட்ட வாக்குகளை விட 52 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2.81 கோடி வாக்குகள் தான் 2001 பதிவாயிருக்கு. இந்த 2006 3.33 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ கூடுதலாக பதிவானது 52 லட்சம் வாக்குகள். அது மாதிரி 2011 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாக்கு சதவீதம் இன்னுமே அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 27 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 2016 பார்த்தீங்கன்னு சொன்னா 66 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கிறதுக்கு அதிகமாக போட்டிருக்கிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னு சொன்னா 27 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த முறை 2016 4.26 கோடி வாக்குகள் பதிவாயிருந்தது. இந்த எலெக்ஷன்ல 2021 பார்த்தீங்கன்னு சொன்னா 4.63 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கிறது. 37 லட்சம் வாக்குகள் அதிகமாயிருக்கு. இந்த எலெக்ஷன்ல இப்ப நடந்த 2026 எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதிகமாக. அப்போ நம்ம சராசரியாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் உள்ள கணக்குகளை பார்த்தோம்னு சொன்னா இது மிகையான வாக்குப்பதிவு கிடையாது. இது இயல்பாக தமிழகத்துல நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு தான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த எழுச்சி எதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான கேள்வி. பல இடங்கள்லையும் நம்ம கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் அதிகமாக முன் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஆரவாரம் தென்பட்டது. இதில் தான் நம்ம முக்கியமாக தாவேகாவினுடைய வருகையை நம்ம பார்க்குறோம். களத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு சரியாக வரல, அவருக்கு தேதி ஒதுக்கப்பட்ட பெர்மிஷன் வாங்கின பல இடங்கள்லையும் பிரச்சாரத்தை ரத்து பண்ணாரு. பல்வேறு விமர்சனங்கள் அவர் பேரில் வைக்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 234 தொகுதிகள்லையும் அந்த தொகுதியில் யாரு நம்முடைய வேட்பாளர், அதாவது தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி.
ஒரு தொகுதியில் வந்து தாவைக்கா கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னு சொன்னால் அந்த வேட்பாளருடைய அறிமுகம் அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் தாவைக்கா கட்சி செய்யவில்லை, குறிப்பாக விஜய் செய்யவில்லை. அவர் எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் போனாரோ, எந்தெந்த பகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த பகுதிகளில் குறைந்தபட்சம் அந்த வாக்காளர்களுடைய பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. இது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. விஜயினுடைய முகத்தை மட்டுமே முதலீடாக வச்சு இப்படி ஒரு அரசியல் நடந்ததை வந்து நம்ம களத்துல பார்த்தோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. சரி, இது யாருக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னால இப்படி ஒரு அரசியல் நல்லதா? இந்த மாதிரியான அரசியல் நாளைக்கு தமிழகத்தை எந்த திசையை நோக்கி எடுத்து செல்லும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கும் தமிழகம்தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக பல்வேறு துறைகள்ல இருக்கிறது. அது வேலை வாய்ப்புலையாக இருந்தாலும் சரி, கல்வியில இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி, அப்படி பல்வேறு விஷயங்கள்ல உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சொல்ல போனா நிறைய பிரச்சனைகளும் இங்க இருக்கிறது, சரி செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறது. அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு மகா வெற்றியை தமிழகம் ஈட்டியிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா இந்த களத்துல என்ன நடந்தது, குறிப்பாக இன்னைக்கு தாவைக்கா கட்சியினுடைய வருகைக்கு பிறகுதான் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக பல்வேறு தரப்பினரும் பேசுறாங்க. இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் கூட பலரும் இதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு தாக்கத்தை விஜய் நிச்சயமாக உருவாக்கி இருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா விஜய் என்ன அரசியலை பேசினார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கிறது. ஒன்று டிவிகே, இன்னொன்று திமுக. இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொன்று தனிப்பட்ட விதத்திலான தாக்குதலை மட்டும்தான் விஜய் அவர்கள் பண்ணார். அதாவது கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு என்ன வேணும்னே இதுல குற்றவாளியாக திமுக ஆக்கியிருக்கிறது, திமுக என் மீது குற்றம் சுமத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சுத்தி கேமராக்கள், இன்னும் சொல்ல போனா 63 கேமராக்கள்ல சிக்காத சதி வேலைகள் எல்லாம் தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசினாரு. இதுல தான் நமக்கு ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, விவரம் இருக்கிறது. ஆனாலுமே ஒரு சரியான அரசியல் விவாதம் இந்த களத்துல நடைபெறவில்லை. இன்னும் சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல தான் இவங்க எல்லாம் இயங்கிட்டே இருக்கிறாங்க. இதுல விஜய் அவர்களை புகழ்றதும், விஜயினுடைய அந்த டயலாக்குகளை அப்படி சிலாகித்து அதை பேசுறதும், அதை பரப்புறதும், அதை மட்டும் தான் தாவைக்கா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டு. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது இன்னைக்கு ஒரு அரசியல் தமிழகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம தாண்டணும். இது சரியில்லை, இதற்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான மாற்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லைன்னா வரக்கூடிய புதிய சக்தி, இன்னைக்கு சொல்லக்கூடிய இளைஞர்கள், இல்லைன்னா தாவைக்கா எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. மாற்றம் வரணும், அவ்வளவுதான். இத்தனை நாள் வரை சோறை தின்னுட்டு இருந்தேன், இன்னைக்கு வேற ஒன்றை மாற்றி தின்ன போறேன், இன்னைக்கு விஷத்தை குடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய பதில்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தளத்துல நம்ம கேட்கக்கூடிய யார்கிட்டையுமே அதற்கான பதில் இல்லை. இன்னொன்று, இந்த கொள்கை கோட்பாடுகள் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் கொள்கை தலைவர்கள்னு சொல்லி, இந்த கொள்கை தலைவர்களையாவது விஜய் அவர்கள் கொண்டு சேர்த்தாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எதை வச்சு இந்த எழுச்சி, இல்லைன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர்கள் ஆனார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று, அடிப்படையாக அவர் ஒரு திரை நட்சத்திரம், அவர் ஒரு மாசான ஒரு பிம்பமாக இருக்கிறாரு. இதை ஒரு வழிபாட்டு சின்னமாக, இதை ஒரு பூஜிக்கக்கூடிய மனப்பான்மையில் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறதோ,
ஒட்டுமொத்தமாக இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் இருக்கிறார்களோ, இவர்கள் பின்பற்றுவதன் மூலமாக, இவர்கள் இந்த விஜயை வந்து சோசியல் மீடியாவில் கொண்டாடுறது மூலமாக இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதித்திருக்கிறதோ, விஜய் தான் வருவார், விஜய்க்கு நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மதிமயக்கத்தில் சமூகம் ஆட்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வேற. இப்போ 234 தொகுதிகளிலையும் தாவேக்காவுக்கு வாக்குகள் வரும், எதிர்பார்த்ததை விட கணிசமான வாக்குகளை பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இப்போது இருக்கிறது, என்னை பொறுத்தளவில் இருக்கு. இவங்க பிரிக்கிறது யாருடைய ஓட்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமாக அதிமுகவினுடைய ஓட்டுகளை வந்து பலமாக இவர்கள் பிரிக்கிறார்கள். திமுகவினுடைய ஓட்டு எந்த அளவுக்கு பிரிய போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் திமுகவினுடைய தோல்வி, இல்லைன்னா ஒரு மாற்றம் இங்கே வருமா, வேற யாராவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியில் வந்து அமரப்போகிறார்களா அப்படிங்கிறதுக்கான பதில் இருக்கிறது. குறிப்பாக வந்து ஒரு நெருக்கடியான நிலையை இந்த 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஒரு நெருக்கடியை திமுக சந்திக்கலாம், நெருக்கடி மூலமாக இங்கே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு திமுக போகலாம், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அது மிக எளிதாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய திடமான நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று, தாவேக்கா கட்சி வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து வெற்றியை பெறும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு வாக்குகளை அவர்கள் பிரிக்கப் போகிறார்கள், அந்த வாக்குகள் வந்து அதிமுகவினுடைய வெற்றியை எந்த அளவுக்கு குறைக்க போகிறது, இல்லைன்னா சில தொகுதிகளில் தாவேக்கா கட்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. உறுதியாக சொல்வதற்கில்லை. குறிப்பாக விஜய் அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதிகள், இந்த தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு உள்ளால எழுந்து கொண்டே இருக்கிறது. அதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு சில எந்தெந்த தொகுதிகளில் குறிப்பாக வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரூரில் வந்து 91.86% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. கரூர் நமக்கு தெரியும், கரூரில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது, 41 நபர்கள் வந்து இறந்து போனார்கள் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார பயணத்தின் மூலமாக. அப்போ இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குறது? இது வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு அலை வீசுகிறதா, விஜய் பேர்ல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா, இல்லைன்னா இது விஜய் தான் காரணம் அப்படிங்கிறதுனால நம்முடைய வாக்குகளை வந்து மாற்றி செலுத்தும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் நமக்கு எழும்பியிருக்கிறது. குறிப்பாக குறைவாக பதிவான தொகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம் தான் ரொம்ப குறைவாக வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கிறது. 75.41% வாக்குகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம அலச வேண்டியதாக இருக்குது. ஒன்று, அங்கே வந்து எல்லாரும் சொல்கிறது மாதிரி கல்வி கற்றவர்கள் இருக்கிறார்கள், அதனால் அவங்க யோசித்து இப்படி போட்டாங்களா, இல்லைன்னா விஜயினுடைய தாக்கம் அங்கே இல்லாமல் போயிருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிகமாக விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் விழுந்ததாக பல்வேறு தரப்பினரும் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, அது மாதிரி திருச்சி, இந்த 2லையும் வந்து எந்த அளவுக்கு வாக்கு பதிவுகள் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுக்க வேண்டியது இருக்கு. சென்னை தொகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 83.03% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இங்கே தான் பெரம்பூர் தொகுதி இருக்கிறது. அதுபோல் திருச்சியில் 85.01% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து தாவேக்காவினுடைய அலை இல்லையா, விஜய் அவர்களுக்கு வாக்குகள் வந்து அதிகமாக கிடைக்காதா அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. குறிப்பாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது அதிர்ச்சிகள் காத்திருக்கக்கூடும். யாருக்கு அந்த அதிர்ச்சி வந்து இருக்கும்? இன்னும் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொன்னதை போல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் ஆட்படாமல்
இந்த கருத்து கணிப்புகளை எடுத்தவர்களுடைய கண்ணுக்கு சிக்காமல் தாவேக்கா கட்சியினுடைய இந்த வாக்கு இருக்கிறதா, அப்படி ஒரு அதிசயத்தை தாவேக்கா நிகழ்த்த போகிறதா, இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. 4ஆம் தேதி அதற்கான விடையை சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.